ஐஎம்எலும் அதை சொல்றாரு. முதல் நாள் வந்து எடப்பாடி முதல்வர்னு சொல்றாங்க, அடுத்த நாள் வந்து திருமாவளவன். இதுல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திருமாவளவனை முதல்வராக்க விஷயத்தில் திருமாவளவனிடமே எடப்பாடி அவர்களே பேசினார் என்று கூட எனக்கு தகவல் உண்டு, கட்டாயம் உண்டு. ஸோ இப்படியெல்லாம் சேர்ந்து அவர்கள் வந்து ஒரு திராவிட வெற்றி கழகம் இந்த அரசு வராமல் இருப்பது. உங்களுக்கு நினைவிருக்கும் சி.வி. சண்முகம் செய்தியாளர் சந்திப்பின் போது இவங்க பிரிஞ்சு தனியா ஒரு அணியை அமைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது செய்தியாளர் சந்திப்புல சி.வி. சண்முகம் சொல்றாரு, திருமாவளவன்ற முதலமைச்சர் வேட்பாளர் போது எடப்பாடி தான் மறுத்தாரு அப்படின்னு அவரு சொல்றாரு. அது அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கலாம். பட் எனக்கு தெரிவிக்கப்பட்ட ஒரு கருத்தில் எடப்பாடி அவர்கள் கூட, ஏனென்றால் முதலில் அந்த எடப்பாடி அது வெற்றி பெற முடியவில்லையா, அடுத்த கட்டம் தானே நீங்க திருமாவளவன் பெயர். பட் எனக்கு சொல்லப்பட்ட கருத்து எடப்பாடி அவர்கள் கூட அதற்கு ரொம்ப ஆதரவாக இணங்கி வந்து அவரே திருமாவளவனிடம் பேசியதாக ஒரு தகவல் நிச்சயமா இருக்கிறது. அது மறுக்க முடியாத தரப்பிலிருந்து வந்தது. அது உண்மையா பொய்யாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் என்னிடம் சொன்னவர் அது அந்த 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 விவாதத்தில் பங்கேற்றவர் எடப்பாடியை நீங்க பேசுங்கிற முறையில் அவர் திருமாவளவன் அவருடன் பேசியிருக்கார். கடைசியில் அது நடைபெறவில்லை. அது ஏனென்றால் அதனுடைய நிச்சயத்தன்மை எப்படி இருக்கும், எத்தனை நாள் ஓடும், இந்த மாதிரியான சில ஒரு கட்சி 2 எம்எல்ஏக்களை வச்சிருக்கிற ஒரு கட்சிக்கு முதல்வராக்கினால் அது எப்படி தாக்க முடியும். அதன் பிறகு நீங்க இன்னொன்று நம்ம ஊரில் எப்படி பார்க்கணும்னா, ஒரு தலித் சீஃப் மினிஸ்டர் ஒரு வரலாற்றில் உருவாகியிருப்பார், அது ஒன்று. ஆனால் நம்ம கட்சிகளில் இருக்கக்கூடிய இடைநிலை ஜாதியை சேர்ந்த தலைவர்கள் எத்தனை நாள்கள் அதை சகித்து கொண்டிருப்பார்கள், அந்த மாதிரியான சில கேள்விகள்லாம் வந்திருக்கும். அது ஒரு ஃபார்ஃபெட்சடாக இருக்கலாம், நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் வந்திருக்குமா, அந்த மாதிரி நம்ம யோசிக்கலாம். பட் அதற்கான வாய்ப்பும் இருந்திருக்கு. அதை தான் திருமாவளவன் அவர்களும் மனதில் எடுத்துக்கொண்டிருப்பார் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் நாம் 2 எம்எல்ஏக்களை வைத்திருக்கிற ஒரு கட்சியை முதல்வராக்கி விட்டு மற்றவர்கள் இந்த ஊரில் உட்கார்ந்து எத்தனை நாள்கள் வேடிக்கை பார்ப்பார்கள், அந்த ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் அது வரலாற்றில் ஒரு நிகழ்வாக, ஒரு தமிழக முதல் முறையாக ஒரு தலித் ஒரு நாளா இருந்தா கூட அது வரலாற்றில் வந்திருக்கும்.